நிறுவனத்தை நம்பி தான் நம்ம குழந்தைய அனுப்புகிறோம். அதுலேயும் வந்து எங்களுக்கு அங்கே சேர்க்கவே விருப்பம் இல்லை. அந்த பள்ளி நிர்வாகத்தோட செயலாளர் சாந்தி தான் வந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி குழந்தைய இங்கே கொண்டாந்து சேருங்க 6வதுலேருந்து நாங்கள் தானே சொல்லி கொடுத்தோம், இப்போ போயிட்டு அங்கே சேர்க்குறீங்களே, ஏன் பொண்ணா நினச்சி உங்கள் பொண்ணை நான் பார்த்துக்குவோம், என்னை நம்பி சேர்க்கலான்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த சாந்தி என் பிள்ளைய இப்படி கொலை பண்ணியிருக்கா. எனக்கு வந்து அந்த சம்பவம் நடக்கக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணக்குள்ள நான் சொல்றேன், என் பொண்ணுக்கு கூடயே தான் நீங்க இருக்கணும், நான் வரணும் அப்படின்னு சொல்லியும் அந்த அம்மா என் பொண்ணுகிட்ட ஏன் இருக்கல, கொலையை பண்ணி தூக்கி போட்டுட்டு ஓடிடுச்சு. இது நாள் வரைக்கும் ஒரு பெத்த தாயை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. என் பொண்ணை கொலை பண்ணல, நான் நேருக்கு நேர் பார்க்கும் போது என் ரத்தம் துடிக்காதா, என் மனசு பதறாதா? என்னை நம்பி பிள்ளைய அனுப்பினேன், இப்படி போனமா கொடுத்துட்டியே, இப்படி என்ன கோர்ட்டு அலைய வச்சிருக்கேன். என் பிள்ளைய நினைச்சு நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பேன் அப்படிங்கிற ஆதங்கம் எல்லா தாய்க்கும் தானே வரும். பண்ணல ஆமா உடற்கூறு ஆய்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடற்கூறு ஆய்வுல வந்து அவங்க அது இப்ப நம்ம ஃபர்தர் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட போறோம். அதுல நாங்க சில தகவல் அதை இப்ப டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். பழைய கேஸ் வந்து இப்போ வந்து சிபிசிஐடி தரப்புல இது பண்ணி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 91 CRPSல மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் தான் வந்து கீழமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான சில தகவல்கள் தேவைப்படுது. குறிப்பாக சிசிடிவி ஃபுட்டேஜ் 126 சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட 26 சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓப்பன் ஆகலை, அது ஒர்க்கும் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் 91 CRPCயில் நாங்கள் வந்து கால் டெயில் ரெக்கார்ட், குறிப்பாக அன்னைக்கு நடந்த ரவிக்குமார், சாந்தி, அப்புறம் வந்து அன்னைக்கு வந்த காவலர், இவங்களோட கால் டெயில் ரெக்கார்டு கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபார்ம் 91 FIR புக், ஜென்ரல் டைரி, இது தொடர்பாகவும் ஃபார்ம் 91 91 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் கேட்டிருக்கிறோம். அதன் தொடர்பான விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்கு. எங்கள் தரப்பு வாதம் முடிஞ்சிருச்சு, கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் முடிஞ்சிருச்சு. 28 அரசு தரப்பு ரிப்ளை இருக்கு. இது முடிஞ்சிட்ட பிறகுதான் நாங்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் சொல்லுவாங்க, அதாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கான எங்கள் தரப்பில் ஒரு மனு தாக்கல் பண்ண போகிறோம். அதன் மீது நீதிமன்ற நடுவர் வந்து முடிவெடுத்து வழக்கு வந்து மேற்கொண்டு விசாரணை போகும். இப்போதைக்கு இதுதான் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய